ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாளே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்மளாவே முயற்சி பண்ணுவோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கேட்டது நம்ம தப்பு தான். அம்மா அப்பயே சொன்னாங்க, இது மாதிரி நம்ம சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணுறதுக்கெல்லாம் சரியில்லைடா, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் நான் தான் எதுவுமே கேட்கல. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எங்கள் மாமாவோட பையன்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன். இது மாதிரி அந்த கம்பெனியில் அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்ததுனால சரி நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஆனால் அவர் என்னென்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. நான் எனக்கு அந்த ஆஃபீஸில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான், ஆனால் ரொம்ப பழக்கம்லாம் இல்லை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒய்ஃபோட யாரோ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு உங்கள் மாமா அப்படின்னோடனே எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு. சரி இவங்கெல்லாம் நம்மளுக்கு இவரெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போயே எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ அவனையெல்லாம் போய் கேட்குற, அவங்க அப்பா என்ன நம்ம அப்பாவுக்கு உதவி பண்ணார், நம்ம அப்பா அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் வீடு வாடகைக்கெல்லாம் கஷ்டப்பட்டப்போ நம்ம வீட்டில் தான் 2 பேரையும் எங்கள் அண்ணனையும் அண்ணியும் அழைச்சிட்டு எல்லாமே இது பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் என்ன சொன்னாங்க, நம்ம எதுவுமே பண்ணலை செய்யலைங்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணி சொன்னிச்சு. அது மாதிரி அவங்கெல்லாம் எவ்வளோ தான் நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க நல்லா வசதியாக இருக்காங்கங்கிறனால நம்ம கொஞ்சம் அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வறுமையில் போயிட்டோம், அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லை. இப்போ அண்ணன் போய் ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம எதுவும் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட ஒரு 8 வருஷத்தில் என்னென்னலாம் நம்ம சொந்தக்காரவங்க பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்கங்கிறது உனக்கு தெரியும். அப்போ எங்கள் அண்ணனோ எங்கள் அண்ணியோ ரூபா கொடுத்து நம்மளுக்கு உதவலை. நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அது மாதிரி நாங்கள் கஷ்டமாக நீ படிக்கிற காலத்துலலாம் அண்ணன் படிக்கிற காலத்துலலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ நான் தான் வேலைக்கு போய் தான் பண்ணனே தவிர மற்றவங்க கூட தெரிஞ்சவங்க கூட நமக்கு இது பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கூட 5000 10,000 கொடுத்து நம்மளுக்கு ஒரு அதாவது நம்மளுக்கு கைமாத்துக்குனாச்சும் கொடுத்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார் செஞ்சார் உனக்கு தெரிகிறதுன்னு கிடையாது. அதனால் நான் சொல்கிறத நீ கேளுமா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தக்காரவங்க கிட்டேலாம் நீ கேட்காம இருக்கிறது, நீயே உன் முயற்சியில் வேலை தேடு, அப்போ நீ முன்னேறி காமிக்கிறதுல தான் நம்மளுக்கு வெற்றிங்கிறதே இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அந்த விஷயமும் புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா 2-3 தடவை இந்த மாதிரியே நம்பி சொந்தக்காரவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் இன்டர்வியூக்கு போயிட்டு ரொம்பவே அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சமாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், எதையும் நம்ம இனிமேல் யாருக்காகவும் இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை நம்ம செய்யணும், பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் ஒரு முடிவுக்கு சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களை இது பண்ணக்கூடாது. இனிமேல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சிகளை எதை செஞ்சாலும் செய்யணும் அப்படின்ட்டு நானாகவே என் ஃப்ரெண்டுங்களை ஓரளவு நம்பினேன். ஏன்னா அவங்க சொல்லி கூட ஒரு 2-3 இடத்துல வேலை கிடச்சிச்சு. ஆனால் நான் தான் ஸ்டார்டிங்கில் போகலை, ரொம்ப தூரமாக இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிவிட்டு சரி வேலை தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறமே என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு பையன்கிட்ட கேட்டிருந்தேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன்கிட்ட பிரபான்னு ஒரு பையன்கிட்ட கேட்டோன்னா அவன் சொன்னான், இது மாதிரி நான் உனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கு, 20,000 சம்பாதிக்குது. நீ முதல்ல தூரமாக இருக்குன்னா முதல்ல வேலை கிடைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரியா, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால தான் நமக்கு அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம இது பண்ணிக்கணும். நீ இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது எதுவும் அப்படின்னோடனே நான்லாம் காலேஜ் முடித்தோடனே இப்போ 1 வருஷமாக 1 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெலிவரி வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அது சரியாக இல்லைன்னொன்னே இப்போ வேறு வேலையில் மாறிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சம்பளங்கிறது இருக்கணும், வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் ஓட்ட முடியும், பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப நீ இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்னா நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நான் அன்றைக்கே உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னோடனே சாரிடா, எனக்கு நான் அன்றைக்கி யோசிக்கலை. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீ கஷ்டத்தை பார்க்காத, நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறப்ப தான் அது அதை விட கஷ்டமான சூழ்நிலையை தரும் அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் தான்
இல்லை நம்ம சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ தெரியுதா உனக்கு, நான் அதுக்கு தான் நான் சொல்கிறது உன்கிட்ட, முடிஞ்ச வரைக்கும் உன்னால் எது செஞ்சாலுமே நம்ம முயற்சியால் செய்ய. அது நடக்குதோ நடக்கலையோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நம்மளோட முடிஞ்சு போயிடும். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க வாங்கி தருவாங்க நம்ம எதிர்பார்த்து பண்ணி செஞ்சு எதுக்கு இந்த ஏமாற்றம்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுவும் கரெக்டு தான், நான் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இனிமேல் எந்த ஒரு இது வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி விடு, நீ அதெல்லாம் கவலைப்படாத. இப்போ நான் 2, 3 வேக்கனி இருக்குது தெரிஞ்ச இடத்துல. நான் பேசி பார்க்குறேன் என்ன நடக்குது என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.